கிருபை 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 காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை மாற்றுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க, ஜெபிக்க எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. இன்னும் வர வேண்டியவர்களுக்காக, லைவ் மூலமாய் வருபவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை காணப்பண்ணும், சகல தடைகளை நீக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை ஆரோக்கியராஜன் நடத்துவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம் இந்த காலை வேளையில் நாம் தேவனை ஆராய்த்து அவர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஒரு பாடலை பாடி அவர் நாமத்தை மையப்படுத்துவோம். அடோனா எங்கள் தெய்வம், எங்கள் எஜமானனே, அடோனா எங்கள் என்று எங்கள் தகப்பன், எங்கள் பாடலை பாடி அவர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஆமென். அடோனா எங்கள் எஜமானனே, அடோனா என்றும் எங்கள் தகப்பனே, அடோனா எங்கள் எஜமானனே, அடோனா என்றும் எங்கள் தகப்பனே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே, உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே, உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. அடோனாய் 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 அடோனா, நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே, நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே, நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. அடோனா எங்கள் எஜமானனே, அடோனா என்றும் எங்கள் தகப்பனே, அடோனா எங்கள் எஜமானனே, அடோனா என்றும் எங்கள் தகப்பனே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே, உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே, உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. அடோனாய் 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 அடோனாய், நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே, நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே, நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. என் கால்கள் இடராமல் மணி போல் காத்தவரே, என் பாதை எல்லாம் நீராய் பொழிய கிருபை தந்தவரே. என் கால்கள் இடராமல் மணி போல் காத்தவரே, என் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய கிருபை தந்தவரே. எந்தன் வழிகள் எல்லாம் கூட வந்தவரே, எந்தன் வழிகள் எல்லாம் கூட வந்தவரே. எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றி தந்தவரே, எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றி தந்தவரே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே, ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே, ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. அடோனா எங்கள் எஜமானனே, அடோனா
என்றும் எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே. உம்மை பாட பாட மகிமை வேகமாய் இறங்குதே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே. உம்மை பாட பாட மகிமை வேகமாய் இறங்குதே. அடோனாய் 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 அடோனாய், நீர் உன்னத உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. நீர் உன்னத உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. நீர் உன்னத உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. அற்பமாயிருந்த என்னை அடையாளமாய் மாற்றினீரே. அகிலம் எல்லாம் உந்தன் ஒளியாய் ஏற்றி வைத்தவரே. அற்பமாயிருந்த என்னை அடையாளமாய் மாற்றினீரே. அகிலம் எல்லாம் உந்தன் ஒளியாய் ஏற்றி வைத்தவரே. எதிர்த்த மனிதர் முன்னே என் கொடி பறக்கச் செய்தவரே. எதிர்த்த மனிதர் முன்னே என் கொடி பறக்கச் செய்தவரே. ஏளனம் செய்தோர் முன் எனக்காய் பந்தியை வைத்தவரே. ஏளனம் செய்தோர் முன் எனக்காய் பந்தியை வைத்தவரே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே. ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே. ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. அடோனாய் எங்கள் எஜமானனே. அடோனாய் என்றும் எங்கள் தகப்பனே. அடோனாய் எங்கள் எஜமானனே. அடோனாய் என்றும் எங்கள் தகப்பனே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே. உம்மை பாட பாட மகிமை வேகமாய் இறங்குதே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே. உம்மை பாட பாட மகிமை வேகமாய் இறங்குதே. அடோனாய் 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 அடோனாய், நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. உந்தன் துதி சொல்ல என் தெரிந்து கொண்டவரே. உந்தன் மகனாய் என்னையும் ஏற்று அபிஷேகம் தந்தவரே. உந்தன் துதி சொல்ல என் தெரிந்து கொண்டவரே. உந்தன் மகனாய் என்னையும் ஏற்று அபிஷேகம் தந்தவரே. வெண்கல கதவுகளை எனக்காய் உடைத்தவரே. வெண்கல கதவுகளை எனக்காய் உடைத்தவரே. இரும்பு தாட்பாலை முறித்து பொக்கிஷம் தந்தவரே. இரும்பு தாட்பாலை முறித்து பொக்கிஷம் தந்தவரே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே. ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே. ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. அடோனாய் எங்கள் எஜமானனே. அடோனாய் என்றும் எங்கள் தகப்பனே. அடோனாய் எங்கள் எஜமானனே. அடோனாய் என்றும் எங்கள் தகப்பனே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்கு
எனக்காய் திறக்குதே. உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே. உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறீர். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறீர். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறீர். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறீர். உயரத்தில் இருத்துகிறீர். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. சொல்லுவோமா? இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் ஒரு அறிக்கையிட்டு ஆமே. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லப்பா. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. அவர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. அவர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. அவர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. அவர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. அவர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. அவர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. அவர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ வீழ்ந்தது. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ வீழ்ந்தது. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றி சொல்லுவோமா? இல்லை 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 என் வாசல்
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலமே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இது கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு நாளும் அவருடைய நாள் தான். ஒரு அலையிலே சொல்லுவோம்மா, அப்படி ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் சங்கீதம் 97 குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 97 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 97 சங்கீதம். ஸ்தோத்திரம். இந்த 97வது சங்கீதத்திலே ஒரு 12 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வசனங்களை கொண்ட சங்கீதம் தான் இந்த 97வது சங்கீதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் ஸ்தோத்திரம் யார் என்று பார்க்கும்போது இது ஸ்தோத்திரம் ஒரு யாசர் குழுவினர் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த சங்கீதத்தையும் பாடி அமைத்தார்கள். இந்த சங்கீதம் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 93ஆம் சங்கீதம் முதல் 100வது சங்கீதம் வரை யாசர் எழுதியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாசர் எழுதி பாடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாசர் குழுவினர் அவர்கள் எழுதி இந்த சங்கீதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது எப்போ எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஸ்தரின் காலங்களில் நடந்த சில சம்பவங்களால் எழுதப்பட்ட அந்த ஸ்தோத்திரம் சங்கீதம். அப்படின்னா எஸ்தரின் நாட்களில் செம்மையான இருதயத்தார் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் பூரிம் எஸ்தர் கட்டுகளை ஸ்தோத்திரம் கட்டு அப்படின்னா அந்த சீட்டுகளை குலுக்கி போட்டு எடுக்கிற அந்த அனுபவங்களை அந்த நாட்களில் எஸ்தரின் காலங்களில் வைத்திருந்தார்கள். அதை தான் இங்கே ஸ்தோத்திரம் அந்த வசனங்கள் வழியாக சில காரியங்களை இங்கே நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமாம், ஸ்தோத்திரம். இதில் இந்த சங்கீதம் ஒரு ஸ்தோத்திரம் யாசர் குழுவினர் மூலமாக எழுதப்பட்டதுனால இந்த சங்கீதத்தை அவர்கள் ஒரு கோர்வையாக வாசிப்பார்கள். ஸ்தோத்திரம். நன்றாக வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இதில் 7, 9, 12 ஸ்தோத்திரம் இந்த வசனங்கள். அப்படின்னா இந்த 97வது சங்கீதத்தில் 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 12ஆம் வசனமும் இது மக்கள் வாசிக்கிற ஒரு சங்கீதம். மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை, அந்த வார்த்தையை மக்கள் சொல்கிறாங்க. அந்த சங்கீதத்தை பாடுகிற அந்த காலங்களில் இந்த 7, 9, 12 இந்த வசனங்களை மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் அதை வாசித்து சொல்கிறோம், அந்த பாடி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் மக்களால் இடம்பெற்ற ஒரு வார்த்தையாக அந்த சங்கீதத்திலே அவ்விதமாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிக்க பார்க்கலாம். 52ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது நீங்கள் சங்கீதம் 97:1 படிங்க பார்க்கலாம். அக்கினி அவருக்கு முன் சென்று அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. பாருங்கள், அக்கினி அவருக்கு முன் சென்று சத்துருக்களை சுட்டெரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது இங்கே யாசர் குழுவினர் இதை சொல்லுகிறார்கள். அப்படின்னா யாசர் குழுவினர்
195 வருடங்களுக்கு முன் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை. அதுக்கு பிறகுதான் ஏசாயா இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஏசாயா இந்த வார்த்தையை கூறுகிறார். ஸ்தோத்திரம். ஏசாயாவுக்கு முன்பாக ஒரு 195 வருடம் அதற்கு முன் சொல்லப்பட்ட வார்த்தை இது. அவருக்கு முன் அக்கினி வெளிவருகிறதை சொல்லுகிறார். அப்போ அவங்க எப்படி சங்கீதக்காரன் அந்த யாசர் குழுவினர் எப்படி அவரை வரவேற்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு முன் அக்கினி வருகிறதாக சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஒரு அக்கினியாக பாவிக்கிறார்கள். அவ்விதமாக தீர்க்க தரிசன வசனங்களை முன்னிட்டு சொல்லி கர்த்தரை மயப்படுத்துகிறார்கள். அடுத்து நீங்கள் 97ஆம் சங்கீதத்தில் 14வது வசனம். இதில் யூதர்கள் ஒருமித்த கருத்து உள்ள ஒரு காரியங்கள். யூதர்கள் எப்போதுமே என்ன செய்தாலும் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒன்றா தான் செய்வாங்க. தனித்தனியாக பிரிஞ்சு எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு கருத்துள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால் அந்த காலத்தில் ஏதோ அந்த சமுத்திரத்தில் வருகிற அந்த காலங்களில், மனாந்தரத்தில் நடக்கிற காலங்களில் சில நபர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி பாதாளத்தையும் அழிவையும் சந்தித்தாங்க. அது வேற. ஆனாலும் பார்த்தீங்கன்னா யூதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எப்போதும் ஒரே கருத்து உடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மாற மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இந்த பிரிவினைகள் அது இதெல்லாம் இருக்காது. யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அவங்களோட பிடிவாதமான ஒரு தேவ பக்தி அவங்களுக்குள்ள இருக்கிறது. உலகத்திலேயே அந்த பிடிவாத பக்தி தான் எல்லாத்துக்கும் அந்த பக்தியை வெளிப்படுத்தியது. யூதர்கள் அவங்கள மத்தியில் இருக்கிற அந்த பக்தி தான் மற்றவங்களும் பற்றி பிடிக்கக்கூடிய நிலையில அந்த பக்தியானது வேலை செய்ய ஆரம்பித்தது. ரொம்ப அருமையான பக்தி. யூதர்களுடைய பக்தி ரொம்ப இறுக்கமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடித்தா போதும் எல்லா யூதர்களும் ஒன்று சேருவாங்க. அப்படி ஒரு பயங்கர ஒற்றுமை. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவ்வளோ பயங்கர ஒற்றுமை. இப்போல்லாம் அந்த ஒற்றுமை மற்ற இடங்களில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. எவனையாவது ஒருத்தனை ஒரு இனத்தாரை அடித்தா அடுத்த இனத்தான் சும்மா தான் இருக்கிறான். அவன் கூட உள்ளவனே சும்மா தான் இருக்கிறான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உதாரணம், ஒரு இடத்துக்கு நாட்டுக்கு வேலைக்கு போகிறான் தமிழனுக்கு விரோதமாக ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே உள்ள தமிழெல்லாம் ஒன்று சேர்றாங்களா கேட்டிங்கன்னா அதான் இல்லை, பண்ண மாட்டாங்க. ஆனால் யூதர்கள் அப்படி இல்லை. யூதர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு யூதர்களுக்கு ஒன்றுன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவானோ அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க. எஸ்தரின் காலங்களில் அப்படி தான் நடந்தது. எஸ்தரின் காலங்களில் அன்றைக்கி யூதர்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வந்தது. ஆண்டவர் அந்த எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். அந்த எஸ்தர் அந்த நாட்களில் அப்படி ஒரு துணிகரமான ஒரு சூழ்நிலையை, ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்காமல் இருந்திருந்தா அன்றைக்கி யூதர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆனாலும் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அவன் அழகாக சொல்கிறா, யூதர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் துணிந்து தேவ சமூகத்தில் போகிறேன்னு சொல்லி, நான் செத்தாலும் சாகுறேன்னு என்று சொல்லி அழகாக போகிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அது ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு இனத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு ஐக்கியத்துக்குள்ளேயும் ஒரு சில பாரம் உள்ளவர்களை கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் யூதர்கள் ஆட்டோமேட்டிக் எல்லாருமே அவங்க அப்படிப்பட்டவங்க தான். எஸ்தரும் ஒரு யூத ஸ்திரீ தான். அதனால் எஸ்தருக்கு அந்த ரத்தத்திலே அது பதிஞ்சிருக்கு. அதனால் அவள் அவ்வளோ வைராக்கியம் உள்ளவளாய் அந்த இடத்துக்காக பாடுபடுகிறவளாய் காணப்பட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆனால் அதே மாதிரி இப்போல்லாம் யாராவது செயல்படுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலத்தில் எஸ்தர் எழுப்பினார், கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் எழுப்பி அவ்விதமாக அந்த ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, வெளிச்சமாக, ஆண்டவருக்கு உப்பாக, வெளிச்சமாக அப்படி காணப்பட உதவி செய்தார். அந்த நாட்களிலே அந்த அருமையான எஸ்தர் ராஜாத்தி அவ்வளோ வைராக்கியம் உள்ள ஒரு மகளாக தன் உயிரை பணைய வைத்து அந்த இடங்களுக்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ உயிரை பணைய வச்சு போராடுற அந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு இப்போ இல்லை. சோதனை அதிகமாக இல்லை, இருக்காது. ஸ்தோத்திரம். எங்கேயாவது சில மிஷினரிஸ்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அப்படி இருந்தால் தான், சரி நான் அந்த செத்தாலும் சாகிறேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் ஊழியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. மற்றபடிலாம் எல்லாம் நான் அந்த சுயமான அனுபவத்தில் வாழ்கிறவங்க தான். எப்படி ஆண்டவருக்காக பெருசாலாம் ஒன்றும் அவங்க சாதிச்சிருக்க மாட்டாங்க. ஒன்றும் இருக்காது, எதுவும் இருக்காது. சோத்திரம். கர்த்தருக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த விஷயத்துலையும் ஆண்டவருக்காக எதையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சோத்திரம். அவருக்காக என்ன நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க? ஒரு பேட்டி எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒருத்தரை உட்கார வச்சு சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, கடவுள்கிட்ட வந்திருக்கிறீங்க, 30 வருஷம் 40 வருஷம்னு சொல்கிறீங்க, இந்த 40 வருஷத்தில் நீங்கள் என்ன சாதிச்சிங்க, ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. சோத்திரம். சாதாரண விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க.
சாதாரண விஷயத்த சொல்லு, விசுவாசத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நிகழ்த்தினாங்களா அல்லது ஆண்டவருக்கு அந்த பெரிய காரியம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது சோதனை. அவங்கவுங்க என்ன முடியுமோ அப்படிதான் சோதனை. எல்லாம் சாப்பிட்டுட்டு போய் மிச்சத்தை அந்த நாய்க்கு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நேரம் பணம் எல்லாமே மிச்சம்தான். அந்த கடைசி காரியம் ஆண்டவர் தூக்கி எறிகிறது, அவ்வளோதான். உண்மையாக ஆண்டவருக்கு முதற் பலனை கொடுத்தேன். நான் இந்த மாதிரி தீர்மானங்களை எடுத்தேன். நான் எடுத்த தீர்மானத்திலேருந்து இதுவரைக்கும் நான் ஒரு ஆராதனை மிஸ் பண்ணுறதில்லை, இதுவரைக்கும் என்னுடைய ஆப்பரிங்கை நான் மிஸ் பண்ணுறதில்லை, இதுவரைக்கும் நான் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணாமல் இல்லை, தினமும் நான் ஆத்தும ஆதாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுவரைக்கும் நான் ஜெபத்தை நான் விடாமல் இல்லை அப்படின்னு இப்படியெல்லாம் வராது. இப்படியெல்லாம் கண்டினியூஸாக சில விஷயங்கள் வராது சோதனை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது அப்படியே அடிபட்டு போயிடுச்சு, எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு, எல்லாம் சுயமான காரியம். அவங்க காரியம் நிறைவேறின பிறகுதான் மிச்சம் இருக்கிறத கர்த்தருக்கு தூக்கி எறிகிறது சோதனை. பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். அப்படி இந்த ஸ்தோத்திர எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் அப்படி இல்லை. யூதர்கள் வந்து ஒரு பெரும்பான்மையான யூதர்கள் எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அவர் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் அந்த யூதர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தார்கள். எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வந்தாங்க. நான் போகிறேன், செத்தாலும் சாகிறேன், துணிஞ்சு போகிறேன், எனக்காக நீங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கண்ணா. அவ்வளோதான். யூதர்கள் எல்லாம் உபவாசம் 3 நாள் எல்லா யூதர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் நடக்குது பாருங்க. இப்போ ஸ்தோத்திரம், இப்போ எந்த ஒரு விஷயமானாலும் தேசத்தில் நடக்குது அப்படின்னா அந்த தேசத்துக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க. சரி, இந்த ஸ்தோத்திரம் இவ்வளோ பெரிய கொரோனா வந்துச்சு, பல விஷயங்கள் தேசத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பல காரியங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பல அழிவுகள், சேதங்கள், பூமி எதிர்ச்சிகள், வெள்ளங்கள் போன்ற பல விஷயங்கள் வருது. ஆனாலும் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில் யாராவது ஏதாவது அதுக்காக செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. அது செய்ய முடியாது சோதனை. ஏன்னா அந்த அளவுக்கு வளரலை, அந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து எலியாவை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அவன் வந்து ஸ்தோத்திரம் எலியாவுக்கு வந்து ஏன் எலியா வந்து இவ்வளோ பெரிய சூழ்நிலையை வந்து மேற்கொண்டார், இவ்வளோ பெரிய காரியத்தை அழகாக செஞ்சு முடித்தார் அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா எலியா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சிறை கைதியாக அவர் உள்ளே இருந்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு உள்ளே இருந்திருக்கிறார். உள்ளே இருந்துட்டு ஏதோ ஒரு குற்றத்தில் அவர் வந்து அகப்பட்டவராய் இல்லை அறியாத செய்யாத ஒரு குற்றத்தை சொல்லியோ எப்படியோ அவர் வந்து ஒரு சிறைச்சாலையில் ஒரு சிறை கைதியாக இருந்திருக்கிறார். அந்த ஸ்திப்பியன் ஆகிய எலியான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஸ்திப்பியன் என்று சொல்லுகிறது வந்து அது வந்து சிறை கைதி என்று பொருள்படுகிறது. சிறை கைதி, அவர் ஒரு சிறை கைதி. ஆமாம், ஸ்திப்பியனா அப்படின்னா சிறை கைதி ஆகிய எலியா அப்படின்னு தான் வருது. அப்போ அந்த சிறை கைதியாக எலியா என்ன பண்ணுறாரு ஸ்தோத்திரம். அப்போது அவருக்கு எந்த வேலையும் இல்லை. பார்த்தீங்களா? எந்த வேலையும் இல்லை. அன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை எழும்பியிருக்கு. யோசபேலால் பாகால் தான் எல்லாத்தையும் செய்கிறான் அப்படின்னு சொல்லி யோசபேல் வந்து எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டதுனால அந்த நேரத்தில் கர்த்தரே தேவனோடு சொல்ல வைக்க ஒருத்தன் வேணும். அப்போ அதை அவன் முழு மூச்சாக செயல்படணும். எவனையும் தேர்ந்தெடுக்க முடியல, அங்கே இருக்கிற தேசத்தில் இருக்கிற எவனையும் தேர்ந்தெடுக்க முடியல. அதனால இப்போ கர்த்தர் யாரை போய் பிடிக்கிறார் பாருங்க. ஒன்றுமே இல்லாதவன், குடும்பம் இல்லாதவன், எதுவுமே இல்லாதவன், அவன் வந்து அப்போதான் சிறையிலேருந்து வெளியே வரான். அப்படியே அந்த அபிஷேகத்தை எலியா மேலே கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க. எலியா மேலே கொண்டு போய் வைக்கிறார். எலியா ஸ்தோத்திர, நீ வா, என் பின்னாடி வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என் வேலையை நீ செய்யணும் வான்னு சொல்லி பிடிச்சி அப்படியே பாருங்கள் எலியாவை கொண்டுட்டு வர்றாரு. ஸ்தோத்திர. அவன் வந்து முழு மூச்சியாக செயல்படுறாரு. எலியா வந்து ஏதோ ஃபேமிலிஸ்லாம் போவ அப்படி இப்படிலாம் செயல்படாமல் அப்படி முழு மூச்சாக செயல்படுறாரு. ஆண்டவருக்காக அப்படி இறங்கி வர்றார். ஸ்தோத்திரம். எலியா வந்து தனது காரியங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றும் இல்லை ஒதுக்கி வைக்கிறதுக்கு. அவர் இப்போ தானே சிறையிலேருந்து வெளில வந்திருக்கிறாரு. இனிமேல் இவர் போய் வீடு வாசல் எல்லாம் உண்டு பண்ணணும். வீடு வாசல் குடும்பமாக ஏதோ ஒன்று நல்லா இன்னும் தான் ரெடி பண்ணணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ எலியா வந்து வெளியே வராரு. வெளியே வந்த உடனே ஆண்டவர் போய் அவரை என்ன பண்ணுறாரு, தூக்குறாரு பாருங்க. அல்லேலூயா. தூக்கி எடுக்கிறார், உடனே தூக்கி எடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? உடனே தூக்கி எடுக்கிறாரு. தூக்கி எடுத்தோன்னே உடனே எலியா எனக்கு முன்னாடி நிற்கணும் வான்னு சொல்லி ஆண்டவர் இந்த 17ஆம் அதிகாரத்தில் தரிசனம் கொடுக்குறாரு, கூப்பிடுறாரு. உடனே அவர் வந்துடுறாரு பாருங்க. உடனே வர்றாரு, ஒன்றும் சொல்லலை. சரி ஆண்டவரே நான் வரேன். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாரு, இவர் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எலியா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்ச உடனே அவர் பின்னாடி வராரு, வந்து நிற்க சொல்கிறாரு, நிற்கிறாரு. பார்த்தீங்களா? இது ஏன் எலியா நிற்க முடிஞ்சது அப்படின்னா அவர் எல்லாத்தையும் விட்டு வந்தார். சோதரர் பார்த்தீங்களா? எதுவுமே இல்லை அவருக்கு பக்கத்தில். ஆனால் இன்றைக்கி ஒரு மனுஷன் ஆவிக்குரிய அனுபவத்தில் செயல்படாதபடிக்கு அவனை சுற்றிலும் என்ன செய்யுதுன்னா பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கு,
பல போராட்டங்கள் சூழ்ந்திருக்கு. அதனால அவனால் மேற்கொள்ள முடியல. இதெல்லாம் மையமாக வச்சு தான் எபிரேய சபைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம் 12:1 அழகாக சொல்கிறாரு பாருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடணும்னு அது சொல்லி கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அந்த எபிரேய சபைக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த எபிரேய சபைகள் கொஞ்சம் அந்த சபைகளில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஏன்னா அவங்க சீக்கிரமாக ஆண்டவரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் 11ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய அந்த மேகம் போன்ற சாட்சிகளை குறித்து வரிசையாக என்ன செய்கிறார், ஆபேல் முதற்கொண்டு வருது பாருங்க. ஆதியில் ஆபேல் முதற்கொண்டு வருது. ஆபேலுடைய காணிக்கை தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ ஆபேலுடைய காணிக்கையிலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆபேலுடைய காணிக்கை முதலாவது ஒரு மனுஷன் காணிக்கை மூலமாக தான் கர்த்தரை தொட முடியுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அந்த இடத்துல ஆபேல் காணிக்கை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறாங்க. சோதனை விசுவாசத்தில் வந்தவங்க யார் அப்படின்னா முதல்ல காணிக்கையை தான் காட்டுறாரு. அந்த எபிரேய சபைக்கு அது சில பேர் பவுல் தான் எழுதணும்னு சொல்கிறதுனால அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எபிரேய சபைக்கு அவர் சொல்லும்போது நல்லா கவனிங்க, அவர் முதலாவது காணிக்கை தான் வெளிப்படுத்துகிறார். சோதனை அடுத்ததான் பல போராட்டங்களை சந்தித்தவர்கள், வாளால் அறுக்கப்பட்டவர்கள், இப்படி வாழ்ந்தவன் அப்படி வாழ்ந்தவன் சொல்லி ஒவ்வொருத்தரையும் வெளியே கொண்டு வர்றார். ஆனால் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட காணிக்கையை கொடுக்குறார். காணிக்கை முதலாவது ஒருத்தன் காணிக்கை செலுத்துகிற அந்த செலுத்துதலையே புரிஞ்சிடும் இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் ஆண்டவருக்கு ஆகிறவன் ஆகாதவன் சொல்லி. ஏன்னா அந்த கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவங்க யாருமே பெரிய பெரிய நிலைமைக்கு வர முடியாதுல்ல. அதனால் இந்த அப்புறம் தான் அந்த ஆபேலிருந்து யாரெல்லாம் அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் விசுவாசத்தில் வளர்ந்தவங்க, எல்லாரும் விசுவாசத்தில் வளர்ந்து வந்தவங்களை தான் அந்த இடத்துல அப்படி கொண்டு வர்றார். அவ்வளோ மகிமையாக கொண்டு வர்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக சாதிக்கிற, ஆண்டவருக்காக செய்கிற சில விஷயங்களை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். எலியாவுக்கு எதுவுமே இல்லை, அதனால் அவர் கடகடான்னு வந்துட்டே இருப்பாருங்க. அதனால் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஊழியக்காரன் எல்லா விஷயங்களையும் தலையிட முடியாது. சில இடங்களில் சில நேரங்கள் அப்படி தலையிட பண்ணவும் கூடாது. சோதரன் ஊழியக்காரங்களை தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. சோதரன் அவங்களுக்கு தேவை என்ன, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லுகிற விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான். அது எலியாட்டா அந்த காரியம் இருந்துச்சு. வேற எந்த பிரச்சனையிலும் அவன் தலையிடலை. அவருக்கு ஒரே காரியம் ஆண்டவரை பற்றி சொல்லணும், அவ்வளோதான். இயேசு கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் அவர் நல்ல தரிசனத்தோடு செயல்பட்டார். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட தரிசனம் யாருக்காவது இருக்கா? அப்படி இருந்து செயல்படுறாங்களா? ஏதோ ஒரு பிரசங்கத்தை பேசிட்டோம்னா அந்த பிரசங்கம் நல்லா இருக்குது, அவ்வளோதான், சூப்பர், அவ்வளோதான், நல்லா பேசிட்டோம், அப்படியே ஒரு திருப்தி அடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவருக்குன்னு எதுவும் அதிலேருந்து வெளிவரதில்லை. ஆண்டவருக்காக எதுவும் பெரிய காரியம் அங்கே நடக்கிறது இல்லை. சோத்திரம் கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டா நான் பெரிய டாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட்டம் வந்துட்டா நான் ரொம்ப டாப்பில் இருக்கேன், தன்னை பெருமைப்படுத்திக்கிறாங்களே தவிர தெய்வத்தை அங்கே உயர்த்துவதற்கு வழி இல்லாமல் போயிடுது. அல்லேலூயா. ஆமாம், அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இங்கே சோத்திரம் எஸ்தர் காலங்களில் நடந்த காரியங்களை வச்சு தான் இவர் என்ன செய்கிறார் பாருங்க. நல்ல அருமையான அந்த விஷயங்களை சொல்ல வருகிறார், நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 97:4 படிங்க பார்க்கலாம். அந்த யூதர்கள் ஒருமித்த கருத்து உடையவர்களாக இருந்தாங்க. படிங்க. 97:4 அவருடைய மின்னல்கள் பூச்சகரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. பாருங்கள், அவருடைய மின்னல்கள் இல்ல 4 படிங்க, 4ஆம் வசனம் படிங்க, திரும்ப படிங்க. அவருடைய மின்னல்கள் பூச்சகரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. 97:4 படிச்சுங்க. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. ஸ்தோத்திரம். பூமி அதை கண்டு அதிர்ந்தது. அப்படியே வசனம் படிங்க. ஏசாயா 42:7 படிங்க. 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்டான ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. 6 படிங்க. 6 படிங்க. 49:6.
நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் காவலிலிருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலைகளிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து. இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது இது அப்படியே இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள். இதை இந்த சங்கீதத்திலே விதமாக ஸ்தோத்திரம் சங்கீதத்திலே அழகாக சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே அந்த யூதர்களுடைய ஒருமித்து கருத்து, அவங்களோட ஒரு வெளிச்சம், தேசத்துக்கு அவங்களோட ஒரு வெளிச்சம், ஆண்டவருடைய வெளிச்சமாக அவர்கள் கடந்து வருகிறதை, அதன் வழியாக இயேசு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இல்லையா சொல்லுவோமா? நீங்கள் ஸ்தோத்திரம் அடுத்த ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை அவங்க 13ஆம் அதிகாரத்தை 47ஆம் வசனத்தில் அவங்க இதை எப்படி சொல்கிறாங்க படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 47வது வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்தோம் என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரசங்கித்தார்கள். ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஆகவே ஸ்தோத்திரம் ஜாதிகளுக்குன்னு வச்சிருக்கிறாங்க. அது சில பேர் சொல்லுவாங்க அவர் யூதர்களுக்கு மாத்திரம்தான் வெளிச்சம் அப்படிம்பாங்க. இல்லை, அவர் யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, ஜாதிகளுக்கு வெளிச்சம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இயேசு எதுக்கு வெளிச்சம்? ஜாதிகளுக்கு வெளிச்சம். ஆமாம், எல்லா ஜாதிகளுக்கும் அவர் வெளிச்சம். ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க அதை யூதர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு வந்தார். இல்லை, யூதர்களுக்காக மாத்திரம் இயேசு வரல, அகில மக்களுக்காக இயேசு வந்தார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஜாதிகளுக்கு அவர் வெளிச்சமாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஜாதிகளுக்கு, அகில உலகமும் ரட்சிக்கதை. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது யோவான் ஸ்நாபகன் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் இயேசு அங்கே வருகிறார், அதை உடனே அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ தேவன் ஒருத்தருக்காக இந்த பூமிக்கு வரல, ஒரு இன மக்களுக்காக பூமிக்கு வரல. அவர் வந்தது சர்வலோகத்தின் மக்களுக்காகவும் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதாக இந்த வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். அவர் வருவதற்கு முன்னதாகவே அவர் 30வது வயதிலே அப்பதான் அவர் யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுக்க யோவான்கிட்ட வரும்போது யோவான் அழகா சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இது எல்லா வேதாமத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வேதங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் எல்லா வேதங்களிலும் இது உண்மை சம்பவங்களை சித்தரித்திருக்கிறது. அது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி இவர் ஜாதிகளுக்கு வெளிச்சம். பார்த்தீங்களா? ஜாதிகளுக்கு வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யூதர்களே 12 பேர் இருக்கிறாங்க. யூதர்கள் தனித்து உள்ளவர்கள். ஆனால் அதில் சேர்ந்த மொத்தம் இஸ்ரவேலர் என்று சொல்லுகிறது 12 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. 12 கோத்திரத்தை சார்ந்தவங்க அவங்கவுங்க அவங்க சேர்ந்தவங்க தான் ஒரு இஸ்ரவேலர். ஆனால் யூதர்கள் என்று சொல்லுகிற தனி கோத்திரம். அந்த யூதர்களுக்காக மாத்திரம் அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. அதை ஸ்தோத்திரம் சில இடங்களில் யூதர்களுக்கு இரட்சகர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த மக்களுடைய கணிப்பு, அவ்வளோதான். அந்த மக்கள் கணிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு இரட்சகர் வருவார், எங்களுக்கு ஒரு மீட்பர் வருவார், எங்களுக்கு ஒரு மேசியா வருவார் என்று சொல்லுகிற அவளுடைய எதிர்பார்ப்பு தப்பானது அல்ல. அவங்க எதிர்பார்க்கிறது அவங்களுக்கு அது தேவையானது. அதனால் அவர் வருவார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையாய் சொல்ல போனால் இயேசு வந்தது யூதர்களுக்காக மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் அதிபதியாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் யூதர்களுக்கு தான் வரணும்னு சொன்னால் அவர் யூத முறைமையின்படி அவரே ஒரு அரண்மனையில் பிறந்து வந்திருக்கலாம்ல. ஆனால் அவர் பாருங்க, மாட்டுத் தொழுவத்தில் எதுக்கு போய் பிறக்கணும் சொல்லுங்க? எதுக்கு பிறக்கணும்? அதுவும் ஸ்தோத்திரம் உலக ஆசியா கண்டம் நடு மையம். அவரை பாருங்க, அவர் சொல்லுகிற நடு மையத்தில் அவர் உதிச்சிருக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? அவரை சொல்லும் போது தான் சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? சில வார்த்தைகள் அவர் சொல்லும்போது, ஐ எம் த வே, நானே வழி, ஒவ்வொருத்தருக்கும் நான் தான் வழின்னு சொல்றார். இப்படி யாரும் சொன்னது இல்லையே.
ஒருத்தர் கூட சொன்னதில்லை. பூமியில் வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்க சுயமாக சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் சொல்றார், எல்லாரையும் பார்த்து சொல்றார், நான் தான் வழி, உனக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று எவ்வளோ கருத்தாக சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ யூதர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறவர் யூதர்களோட போக வேண்டியதானே. ஆனால் அப்படி சொல்லலையே அவர். நான் உலகத்துக்கு வெளிச்சம் தானே சொல்கிறாரு. உலகத்துக்கு வெளிச்சம், இயேசு உலகத்துக்கு வெளிச்சம் என்றுதான் இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் ஒருத்தருக்காக வந்தவர் அல்ல. அது தப்பான ஒரு எண்ணம், தப்பான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அதுக்கு அவர் மரணத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய சரீரத்தை அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்த நோக்கம், தீர்மானம் அது என்னவென்றால், அகில உலகத்தின் பாவத்தையும் சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தான் அவர் வந்தார். அதே போல அவர் அகில உலகத்தின் பாவத்தை என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். அவர் சொல்லும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யூதர்கள் மாத்திரம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றார் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு தான் சொன்னார். சோதரன் பார்த்தீங்களா, வருத்தப்பட்டு பாரம். சோதரன், ஆதாம் செய்த பாவத்தை அந்த இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு வந்துதான் அதை நிவர்த்தி செய்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து ஆதாம் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்ய வந்தாரே தவிர ஒரு இன மக்களுக்காக அவர் வரவே இல்லை. அது பொய்யான வார்த்தை, பொய்யான வார்த்தை சொல்லி நம்ம ஏமாந்து தான் போகணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். ஆதாம் செய்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஆதாம் மண்ணினாலே உருவத்தை செஞ்சு ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதினார். அப்போ ஊதின பிறகு ஜீவாத்மாவானான், எலும்பி உட்கார்ந்தான். பார்த்தீங்களா, எலும்பி உட்கார்ந்தான், பேச ஆரம்பித்தான். அது சில இடங்களில் அவர் பேசுகிறத குறிக்கிறது, பேசுகிறத குறிக்குது. ஆனால் பாருங்க, ஸ்தோத்திரம், அவர் பேசுகிறார். சில மொழிபெயர்ப்பில் அந்த அர்த்தம் அவர் எலும்பி உட்காந்து பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக அவர் எலும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்களா, அவர் எலும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு எலும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம், அவர் ஜீவாத்மாவானான். அப்போ திடீர்னு ஆதாம் பாவம் செய்கிறான். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்ன கட்டளை மீறுறான். மீறும் பொழுது அவன் பாவத்துக்குள்ளாகும் போது ஆண்டவர் ஊதின அந்த ஸ்தோத்திர ஜீவ சுவாசம், ஜீவன் அவனை விட்டு வெளியே போகுது. சுவாசம் மாத்திரம்தான் அவனுக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்களா, ஜீவன் அவனை விட்டு வெளியே போகுது, சுவாசம் மாத்திரம்தான் அவனுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ஜீவனை திரும்பவும் அவனுக்குள்ளே கொண்டு வர்றது யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நானே ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஆதாம் இழந்து போன அந்த ஜீவனை மறுபடியும் மனிதர்களுக்கு கொடுத்து மனிதர்களை ஜீவாத்மா வாக்குனது ஆண்டவர் தான். அப்போ திரும்ப அந்த இயேசு கிறிஸ்து அவனை என்ன செய்கிறார்? ஜீவ ஆத்மாவாக அவனை மாற்றுகிறார். அவர் ஸ்தோத்திர அபிஷேகத்தை ஊற்றி அவர் ஜனங்களுக்குள்ளே தன் ஜீவனை கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் போய் ஒரு அபிஷேக ஆவியானவரை அனுப்பி அந்த அபிஷேகத்தை பெறும்போது தான் அன்னைக்கு எப்படி அவன் எலும்பி உட்காந்து பேச ஆரம்பித்தானோ, ஜீவாத்மாவை ஆனானோ, அதே போல் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் எல்லாரும் திரும்பவும் உயிர் எல்லாரும் தங்கள் தங்கள் பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். அதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது எப்படி முடியும், நம்ம பாஷையெல்லாம் அவங்க பேசுகிறாங்களேன்னு சொல்லி பேசும்போது தான் அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தால் ஒருத்தன் அந்நிய பாஷைகளும் அயல் மொழிகளும் அக்கினி பாஷைனாலும் பேசுவான் என்கிற அந்த காரியம் வெளிப்பட்டது. அதிலிருந்து அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டு அதிலிருந்து அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அதுதான் ஆண்டவர் கொடுத்த கிருபை. இப்போ அந்த ஆண்டோடைய ஜீவன் தான் நமக்குள்ளே இருந்து வழி நடத்துகிறது. இப்போ அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் இல்லை, அதனால தான் இன்றைக்கி அவங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்மளால் அப்படி வாழ முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை வச்சுருக்கார், நமக்குள்ள ஒரு ஜீவனை வச்சுருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய ரூல்ஸை மாற்றி மீறி போக முடியாது. அப்படியே சிலர் புதுசாக வருகிறவர்கள் சிலர் போகிறாங்க, அது வேற விஷயம். சத்ரு உபத்திரம் தாங்க முடியாமல் போகிறாங்க, அது வேற. ஆனால் மற்றபடி கர்த்தருக்குள்ளே நம்ம எல்லாரும் நினச்சி தான் இருக்கிறோம். பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இதை செஞ்சால் பாவங்கன்னு நமக்கு தெரியுது. இப்படி நம்ம போகிறது பாவம், அநீதின்னு தெரிகிறது. இது யார் சொல்லிக் கொடுக்குறா? அபிஷேக ஆவியானவர் தான். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இப்போ நம்ம போதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறதாக வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 97:1 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. 97:1. 97:1. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர்
ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. திரளான தீவுகள் மகிழ கடவது என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஆளுகைக்குள்ளதான் இந்த உலகம் இருக்கிறது என்பதை இங்கே சங்கீதக்காரன் யாசர் குழுவினர் அவர்கள் திருசாந்தமாக சொல்லிக் கொள்கிறார்கள். அடுத்து நீங்க 8ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க. 8. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். ஆமா, களி கூர்ந்தார். நியாய தீர்ப்புகள் அந்த நாட்களிலே அவர் செய்த சில நியாய தீர்ப்புகளை குறித்து யூத மக்கள் களி கூர்ந்திருக்கிறார்கள். அடுத்த 12ஆம் வசனம் படிங்க. 12ஆம் வசனம் கடைசி வசனம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, இவ்விதமாக ஸ்தோத்திர ஆண்டவர் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்முடைய நீதிமான்களுக்கு அருகாமையில் நம்ம கடந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ஸ்தோத்திர சங்கீதம் 18:10 படிங்க பார்க்கலாம். 18:10-12 படிங்க பார்க்கலாம். தாவீது பாடினார். எப்படி பாடியிருக்கிறார் பாருங்க. படிங்க. 18ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் படிங்க. தாவீது பாடின ஒரு வார்த்தை. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். பாருங்க, இது தாவீது பாடுற ஒரு பாட்டு. எப்படி பாடுறாரு பாருங்க. கேருபீன்கள் மேல் வேகமாய் ஏறி போகிறார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். எவ்வளவு அருமையா பாடிருக்காரு பாருங்க. அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தாழலும் விழுந்தது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவ்விதமாக கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அந்த பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். யாக்கோபு 5:17 படிங்க பார்க்கலாம். யாக்கோபு 5:17 படிங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5:17 சீக்கிரம் படிங்க. யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அது முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணி அடைக்கிட்டான் பாருங்க வானத்தை. ஆமா, அடைச்சாச்சா. இது எலியாவுடைய வேலை. ஏன் அந்த எலியா கருத்தா ஜெபம் பண்ணார்? அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவருக்கு எந்த விதமான அது ஃபேமிலிஸ் காரியங்கள் அது இதெல்லாம் எதுவும் இல்லாததுனால, பாரங்கள் இல்லாததுனால அழகாக அவர் அவ்வளோ நாள் சிறை கைதியாக ஃப்ரீயாக இருந்தவர் இப்போ கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அவர் வேலையை அவரை சிறப்பாக செய்கிறதாக யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திர 97ஆம் சங்கீதத்தில் 3 முதல் 6 வசனங்களை படிச்சிங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அது இயேசுவை சொல்லுகிறதா இருக்கிறது. படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். 97ஆம் சங்கீதம் 3, 4, 5, 6 படிக்க பார்க்கலாம். அக்கினி அவருக்கு முன் சென்றது, சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. இது கம்ப்ளீட்டா இயேசுவை பத்திக்குள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகள் நம்ம ஏற்கனவே வாசிச்சு உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். இப்போ அடுத்தது நீங்க வசனம் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 97:7 படிங்க. 97:7 படிங்க பார்க்கலாம். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்களாக. ஆமா, ஏன்னா தேவன் நம்ம படைச்ச ஒருத்தர் இருக்கும்போது எதையோ வச்சுக்கிட்டு நம்ம அப்படி சொல்றது தேவனுடைய சமூகத்தில் அது மிகவும் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. படைத்தவர் ஒருவர் தான். அதனால சில காரியங்களை நம்ம அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். சோதரம் இப்படி இது ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே அந்த காரியங்கள் அன்னைக்கு வெளிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஸ்தோத்திரம் படிங்க, தொடர்ந்து படிங்க. தேவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கவனிங்கள், தேவர்கள் என்றால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அதை எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த தேசத்தில் உள்ள பிரபுக்களை தான் தேவர்கள் என்று சொல்றாங்க. அந்த காலங்களில் அவங்க தேசத்தில் உள்ள
பிரபுக்கள், பெரிய பெரிய உயர் அதிகாரிகள், அவங்கள தான் வந்து தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்ம தேவர்கள்னால் பலரும் வந்து பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் வந்து தெளிவான சத்தியம் வந்து தேவர்கள் என்று சொல்லும்போது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவர்கள் என்றால் உயர் அதிகாரி பிரபுக்களை சொல்லுகிறது. பிரபுக்கள் தான் அந்த தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கள தான் தேவர்களே என்று அங்கே சொல்லப்படுகிறது. தேவர்களே சொல்லுங்க, படிங்க. நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆமா, தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்க. அப்படின்னா பிரபுக்களே, உயர் அதிகாரிகளே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று நல்ல தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்க சங்கீதம் 82:6 படிங்க. சங்கீதம் 82:6 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். அப்ப தேவர்கள்னா யாரு? அந்த உயர் அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கிறவர்கள், அவர்கள் தான் அந்த தேவர்கள். நீங்களும் உன்னதமான ஒரு மக்கள் தான் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? தேவர்கள் உயர் அதிகாரிகளை ஒதுக்கி வைக்காம அவங்க வந்து நீங்க எங்களுடைய சமூகத்தில் வாங்க அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து 97:8 படிங்க. 97:8 வசனம் 97:8. சீக்கிரம் படிங்க. 97:8 படிங்க. ஸ்தோத்திரம். சீயோன் கேட்டு மகிழ்ந்து கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். அது ஸ்தோத்திரம். அந்த நியாய தீர்ப்பு ஜனங்கள் மேலே வரும்போது அந்த ஸ்தோத்திரம் அந்த எஸ்தரின் காலங்களில் ஸ்தோத்திரம் யூதர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு கடந்து வந்தது. யூதர்களுக்கு விரோதமாய் செய்த அந்த ஆமான் செய்த காரியங்கள் எல்லாம் மாறி அப்படியே அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்ததுனால அவங்க எல்லாம் களி கூர்ந்தார்கள். எப்போ களி கூர்ந்தாங்க? அந்த யூதர்கள் அந்த எஸ்தரின் காலத்தில் இவங்க ஜெயிச்ச பிறகு, யூதர்களுக்கெல்லாம் அந்த ஜெயம் வந்த பிறகு, ஆமான் தூக்கிலிடப்பட்ட பிறகு அங்கே யூதர்களுக்கெல்லாம் களி கூர்ந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் வந்து சொல்லி காட்டுகிறார்கள். யூதர்கள் அன்னைக்கு களி கூற பண்ண வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்களேன். சார் நீங்கள் 97:10 படிங்க. 10 படிங்க. 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்க. தீமையெல்லாம் வெறுத்துருங்கன்னு சொல்றாரு. தீமையை வெறுத்துருங்க. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் நிமித்தம் அவருடைய பரிசுத்தவான்களிடத்திலே ஆத்துமாக்களை காப்பாற்றி பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை அவர் காப்பாற்றுகிறதாக இங்கே சொல்லப்படுகிறது. அதனால் நாங்கள் வந்து யூதர்கள் வந்து கர்த்தர் கண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு குடும்பங்கள். அதனால அவங்கள வந்து தேவன் காப்பாற்றி மற்றவங்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த ஆமானை வந்து பயங்கரமான தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். யோபின் புஸ்தகம் 7:2 படிங்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 7:2. சீக்கிரம் எடுங்கள். யோபு 7:2. ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. சஞ்சலமான வார்த்தைகள் அவருக்கு குறிக்கப்பட்டதுன்றாரு. அப்படி யோபுக்கு அந்த ஒரு வேலையால் வந்து அந்த நிழலுக்கு எப்படி காத்திருக்கிறானோ, வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஓடி போய் நிழலில் உட்காடுறானோ, அது மாதிரி ஸ்தோத்திர வேலையால் எப்படி தன் சம்பளத்துக்காக ஓடி எனக்கு சம்பளம் கிடைக்கின்ற வாஞ்சியாக போய் சம்பளத்தை வாங்குறானோ, அது மாதிரி இப்போ ஸ்தோத்திர யோபுனுடைய சஞ்சலம் அவருக்கு தீவிரமாக அவருக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொல்கிறேன். அவர் சொல்லுகிற அந்த கருத்து வந்து ரொம்ப பயங்கரமான கருத்து. ஸ்தோத்திரம். ரொம்ப ஆழமாக கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம். அதுக்கு நமக்கு இப்போ நேரம் இல்லாதனால முடிக்கிறேன். சார் அடுத்தது நீங்கள் 24 1 சாமுவேல் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 27:14 படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 27:17. 1 சாமுவேல் இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் 18:29 படிங்க. 1 சாமுவேல் 18:29. 18:29. சீக்கிரம் படிங்க. 18:29. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். சவுல் வந்து உயிரோடு இருந்த எல்லா காலங்களிலும் வந்து தாவீதுக்கு சத்ருவா இருந்தான்.
அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் ஸ்தோத்திரம் 97 சங்கீதம் 11 படிக்க பார்க்கலாம். 97:11 சீக்கிரம் படிங்க. உயிரோடு இருந்த காலங்களில் சத்ருவாக இருந்தான் சவுல் தாவீதுக்கு. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இது இதை யார சொல்லுது அப்படின்னா தேவ ஜனங்களை பொதுவாக சொல்கிறது. அதில் யூதர்களும் இடைப்படுகிறார்கள். அதனாலதான் அந்த யூதர்களுடைய காலங்களில் அவங்க செம்மையான இருதயத்தார் அவங்க இருந்ததுனால கர்த்தர் அவங்க கூட இருந்து அவங்கள காப்பாற்றினார். இதை நீங்கள் மீகா 7ஆம் அதிகாரம் 8-9 படிக்க 8 படிங்க. மீகா 7:8 படிங்க. ஸ்தோத்திரம் சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். மீகா 7:8. மீகா 7:8. ஸ்தோத்திரம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று அங்கே எவ்வளோ அழகா மீகாவில் சோதர இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அந்த எதிரிகளை குறித்து சொல்லி ஆண்டவரை மையப்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் சங்கீதம் 112:4 படிங்களேன். சங்கீதம் 112:4 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 112:4. சங்கீதம் 112:4. செம்மையான இருதயத்தார். கவனிங்க, இந்த செம்மையான இருதயத்தார் யாரு அப்படிங்க? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவங்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, உங்க இருதயம் செம்மையா இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட இருளும் உங்களை விட்டும் உங்க குடும்பத்தை விட்டும் வெளியே போயிடும். அதுக்கு நீங்க ஆதாரமா பாருங்கள். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 வசனம் படிங்க. 3:15. எஸ்தர் 3:15. எஸ்தர் புஸ்தகம் 3:15. ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகம் 3:15. எஸ்தர் புஸ்தகம் 3:15. வேணா பண்ணிட்டா நல்லா இருக்கும். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரத்தினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளைகள் சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. அந்த சூசான் நகரத்தை அவங்க கலக்கினார்கள். அங்கதான் இந்த செம்மையான இருதயத்தார் அந்த யூத ஜனங்கள் இயேசுவை ஆண்டவருடைய பிள்ளைங்க அங்கே இருந்திருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் எஸ்தர் 8:15 படிங்க. 8:15 இங்கே கலங்கிட்டுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க 8:15. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும். கலங்கினவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க பாருங்க. பொன்முடியும் பட்டு ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இந்த 97ஆம் சங்கீதம். 97ஆம் சங்கீதம் சூசானை குறித்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆகவே இந்த சூசான் நகரம் முழுசும் சந்தோஷமாய் சோதரம் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஆண்டவர் சோதர இந்த யாசர் குழுவினர் தான் அந்த செம்மையான இருதயத்தாராய் இருக்கிறவர்கள். அவர்கள் அந்த நாட்களிலே அந்த ஸ்தோத்திரம் எஸ்தர் சம்பவங்களை வைத்து இந்த அருமையான சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். இவ்விதமாக இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி நன்றி பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதுக்காக நன்றி. ஆண்டவரே, திரு சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படும். தேவகரம் கூட இருந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் அவனுடைய எல்லா கண்ணிக்கும் கருமையாக விளக்கும். அதிசயங்களை காணப்படும். உங்கள் அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த 97ஆம் சங்கீதத்தை நாங்கள் படிக்கும்போது ஆண்டவரே, கடைசியாக சூசான் அரண்மனையில் ஒரு அமைதி சந்தோஷம் சூழ்ந்தது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும்
ஆண்டவரே எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே இருள் கலக்கங்கள் பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு களி கூறுதல் உண்டாகும்படி இந்த கால வேலையை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்பு. கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.